கல்வியின் கரை இல்லாத காஞ்சி மாநகரத்தில் சுமார் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு உன்னதமான சிவாலயம் அமைந்திருக்கிறது. அதுதான் தொண்டை நாட்டு தலங்களில் 2வது பாடல் பெற்ற சிவத்தலமாக விளங்கும் திருமேற்றளி திருத்தலமாகும். வரலாற்றுச் சிறப்பும் ஆன்மீக ரகசியங்களும் நிறைந்த இந்த ஆலயம் காஞ்சிபுரத்தின் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது. பொதுவாக காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோவில்களில் தனியாக அம்மன் சன்னதிகள் இருக்காது. ஏனென்றால் காஞ்சி மாநகரம் முழுவதும் அன்னை காமாட்சி அம்மனின் ஆதிக்கத்தில் இருப்பதாக ஐதீகம். ஆனால் அதற்கு ஒரு மிக முக்கிய விதிவிலக்காக இந்த திருமேற்றளி திருத்தலத்தில் அன்னை பராசக்தி கிழக்கு நோக்கி தனிச்சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த திருத்தலத்தின் பின்னணியில் மகாவிஷ்ணுவின் நெஞ்சை உருக்கும் ஒரு ஆன்மீக கதை இருக்கிறது. ஒருமுறை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணுவுக்கு சிவபெருமானைப் போலவே தானம் ஒரு சிவலிங்க வடிவத்தை பெற வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. உடனே அவர் சிவபெருமானிடம் தனது அத்தகு விருப்பத்தை கூறினார். விஷ்ணுவின் கோரிக்கையை கேட்ட சிவபெருமான் அது இயலாது என்று கூறினார். ஆனாலும் மகாவிஷ்ணு தனது முயற்சியை கைவிடவில்லை. சிவலிங்க வடிவத்தை பெற வேண்டும் என்ற உறுதியோடு பூலோகம் வந்த அவர் காஞ்சிபுரத்தில் ஓடும் வேகவதி ஆற்றில் புனித நீராடினார். பின்னர் கிழக்கு நோக்கி நின்று சிவபெருமானை குறித்து மிக கடுமையான தவம் புரியத் தொடங்கினார். மகாவிஷ்ணு இவ்வாறு கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த மேற்றளியூர் திருத்தலத்திற்கு பதிகங்கள் பாடி இறைவனை வழிபட திருஞான சம்பந்தர் வருகை தந்தார். அப்போது தவம் செய்து கொண்டிருந்த மகாவிஷ்ணுவின் பின்புறத் தோற்றத்தை பார்த்த சம்பந்தர் அங்கே நிற்பது சிவபெருமான் என்றே தவறாக நினைத்துக் கொண்டார். அங்கு நின்ற மகாவிஷ்ணுவை சிவபெருமான் என்று எண்ணிய திருஞான சம்பந்தர் பக்தி பெருக்குடன் உருகி தெய்வீக பாடல்களை பாடத் தொடங்கினார். சம்பந்தரின் அந்த பதிகங்களின் தூய்மையான இசையிலும் தெய்வீக பாடலின் இனிமையிலும் தவம் செய்து கொண்டிருந்த மகாவிஷ்ணுவின் மனம் முற்றிலும் உருகிப் போனது. பாடலின் இனிமையில் உருகிய மகாவிஷ்ணு அப்படியே உருகி ஒரு சிவலிங்க வடிவமாக மாறினார். விஷ்ணுவின் தவம் மற்றும் சம்பந்தரின் பாடலால் விஷ்ணுவே உருகி லிங்கமாக மாறியதால் இத்தலத்தின் இந்த இறைவனுக்கு ஓத உருகீஸ்வரர் என்ற அற்புதமான திருநாமம் ஏற்பட்டது. ஓதுதல் என்றால் பாடுதல் என்று பொருள். பாடக் கேட்டு உருகியதால் இப்பெயர் பெற்றது. இந்த திருத்தலத்தில் திருமேற்றளீஸ்வரர் இத்தெய்வமாக இருந்தாலும் ஆலயத்தின் கம்பீரமான ராஜகோபுரமும் முதன்மை நுழைவாயிலும் இந்த ஓத உருகீஸ்வரருக்கே சொந்தமானதாகும். இத்தலத்தின் மூலவரான திருமேற்றளீஸ்வரர் மேற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். இந்த ஆலயத்தின் மிக உன்னதமான அம்சம் என்னவென்றால் இங்குள்ள ஓத உருகீஸ்வரரின் கருவறையில் நாம் சிவலிங்கத்தையும் அதன் அருகிலேயே மகாவிஷ்ணுவின் பாதங்களையும் ஒரே நேரத்தில் தரிசிக்க முடியும். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இந்த அமைப்பு அமைந்துள்ளது. இத்தலத்தைப் பற்றி திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய இரு பெரும் நாயன்மார்களும் தேவாரப் பாடல்களை பாடி போற்றியுள்ளனர். சுந்தரமூர்த்தி நாயனார் தனது தேவாரப் பாடலில் நினைத்த மாத்திரத்திலேயே மனிதர்களின் நெஞ்சில் ஒளியாய் தேனாய் அமுதமாய் வந்து புகுந்துவிடும் திருமேற்றளி எம்பெருமானை விடுத்து வேறு யாரை நான் துதிப்பேன் என்று உருகி பாடியுள்ளார். இத்தகைய பெருமைமிக்க இந்த ஆலயத்தில் மற்றொரு சுவாரஸ்யமான வழிபாட்டு முறையும் உள்ளது. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி பகவானின் இடதுபுறத்தில் முயலகன் அமைந்திருப்பது மிகவும் அரியதொரு சிறப்பம்சமாகும். மேலும் இத்தலத்தில் பிரதோஷ வழிபாடு முழுவதும் ஓத உருகீஸ்வரரின் நந்தி பகவானுக்கே மிகவும் பிரதானமாக நடத்தப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் தவத்தாலும் திருஞான சம்பந்தரின் தேவார பாடலாலும் உருவான இந்த திருமேற்றளி திருத்தலம் மனிதர்களின் அகங்காரத்தை அகற்றி மன அமைதியையும் ஆன்மீக உன்னதத்தையும் தரக்கூடிய ஒரு உன்னத ஸ்தலமாகும். காஞ்சிபுரம் செல்லும் ஆன்மீக பயணிகள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய தலம் இது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்கோபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.